ஹாய் வெல்கம் டு ஜாயின் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரோட்டு கடை ஸ்டைலில் காரசாரமான முறுமுறுன்னு ரொம்பவுமே சூப்பரான கார தோசை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். வரமிளகா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எல்லா வரமிளகாயும் மிக்ஸி ஜாரில் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி இதே எண்ணெயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 4-5 பல் பூண்டு இதை 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதுக்கு தகுந்த அளவு உப்பு. வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் கலர் சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த வரமிளகா கூட சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச நார்மல் தோசை மாவு தான். கல் வந்து காய வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்சதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதில் இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தோசையில் இந்த மேல் பகுதியும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். வெந்ததும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி வத்தல் அந்த பேஸ்ட்டை வந்து தோசை மேலே சேர்த்து இந்த மாதிரி தோசை ஃபுல்லாக பரப்பி விட்டுறணும். நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இட்லி பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இதை வந்து இப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போடக்கூடாது, அப்படியே வந்து மடித்து எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, சுவையான காரசாரமான ரோட்டுக்கடை கார தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவைப்படாது. இதில் உள்ள காரமே போதும். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் காரத்தை கூட வரமிளகா கம்மியாக சேர்த்துக்கலாம். தோசை வந்து மந்தமாகவோ நைஸாவோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இந்த தோசை ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. இந்த 2வது தோசை வேகிறதுக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட்டு தோசையை சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஜாயின் ஃபேமிலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பாருங்கள், 2வது தோசையும் சுட்டு எடுத்துட்டேன். இது கூட வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவுமே அருமையாக இருந்தது. இன்னும் குழந்தைங்கள்லாம் தேங்காய் சட்னி எதுவும் வச்சுக்கல, அதே கார தோசையோட அந்த மசாலா கூட சாப்பிட்டாங்க அவங்க, எங்கள் வீட்டு குழந்தைங்க. நீங்களும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ, பாய்.